மலையக பெண்களுக்காக யாரும் புதிதாக முதலை கண்ணீர் வடிக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் எங்கள் தொழிலாளர் தேர்ச்சி சங்கம் மலையக பெண்களின் பிரதிநிதித்துவப்படுத்தி ஏற்கனவே மத்திய மாகாண சபையிலே சரஸ்வதி சிவகுரு எனும் அம்மையாரை நாங்கள் மலையக பெண்களின் பிரதிநிதியாக தெரிவு செய்திருக்கிறோம். தற்போது பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறோம் என கூறி எமது சகோதரிகளை வைத்து கேலிக்கூத்து செய்யும் ஒரு நாடகம் இங்கே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆனால் எங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பதாக 36,000 வாக்குகளை பெற்றுக்கொண்ட அந்த குறிப்பிட்ட நபர் இப்பொழுது அந்த 36,000 மக்களையும் கைவிட்டுவிட்டு அனாதரவாக விட்டுவிட்டு வேட்பாளராக களமிறங்காது தேசிய பட்டியலில் இடம் தேடி கொண்டுள்ளார். அதே போல இந்த 11 சகோதரிகளையும் இவர்கள் கைவிடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த 11 சகோதரிகளையும் எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலிலே நிறுத்தி நாங்கள் பிரதேச சபை உறுப்பினர்களாக அவர்களை நாங்கள் நிச்சயமாக அரசியல் அரங்கிலே அரங்கேற்றுவோம் என்பதை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே நாங்கள் முடிவெடுத்து அந்த வகையிலே எதிர்காலத்திலே அவர்களை அரவணைத்து செல்லும் ஒரு முடிவினை நாங்கள் எடுத்திருக்கிறோம்.